எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம அடிக்கடி பேசுற டெய்லியும் யூஸ் பண்ற நெகட்டிவ் சென்டென்ஸை கத்துக்கலாம் வாங்க. எனக்கு கவலை இல்லை அப்படின்றத ஐ டோன்ட் கேர், ஐ டோன்ட் கேர். இன்னொரு விதமாகவும் சொல்லலாம் ஐ டோன்ட் மைண்ட். அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, நான் அதை பொருட்படுத்தலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை ஐ டோன்ட் மைண்ட், ஐ டோன்ட் மைண்ட் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு தெரியாது அப்படின்றத ஐ டோன்ட் நோ, ஐ டோன்ட் நோ அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியலை அப்படின்றத ஐ டின்ட் கெட் இட், ஐ டின்ட் கெட் இட் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு தேவையில்லை அப்படின்றத ஐ டோன்ட் நீட் இட், ஐ டோன்ட் நீட் இட் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு அவனை தெரியாது அப்படின்றத ஐ டோன்ட் நோ ஹிம், ஐ டோன்ட் நோ ஹிம் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு படிக்கக்கூட நேரம் இல்லை அப்படின்றத ஐ டோன்ட் ஈவன் ஹாவ் டைம் டு ரீட், ஐ டோன்ட் ஈவன் ஹாவ் டைம் டு ரீட் அப்படின்னு சொல்லலாம். அவங்கள எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, அவளை எனக்கு பிடிக்காது, அவளை நான் அன்பு செய்யலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை ஐ டோன்ட் லவ் ஹர், ஐ டோன்ட் லவ் ஹர் அப்படின்னு சொல்லலாம். நான் உங்களை குறிப்பிடலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை ஐ டோன்ட் மீன் யூ, ஐ டோன்ட் மீன் யூ. நான் உங்களை சொல்ல வரல, பொதுவாக தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை ஐ டோன்ட் மீன் யூ அப்படின்னு சொல்லலாம். எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்றத ஐ டோன்ட் ரிமெம்பர், ஐ டோன்ட் ரிமெம்பர் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்றத ஐ டோன்ட் ஃபீல் வெல், ஐ டோன்ட் ஃபீல் வெல் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு அது தெரியாது அப்படின்றத ஐ டோன்ட் நோ தட், ஐ டோன்ட் நோ தட் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு பிடிக்காது அப்படின்றத ஐ டோன்ட் லைக் திஸ், ஐ டோன்ட் லைக் திஸ் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு நைட் சாப்பாடு வேணாம் அப்படின்றத ஐ டோன்ட் வாண்ட் டின்னர், ஐ டோன்ட் வாண்ட் டின்னர் அப்படின்னு சொல்லலாம். நான் அவனை பற்றி கவலைப்படலை அப்படின்றத ஐ டோன்ட் கேர் ஃபார் ஹிம், நான் அவனுக்காக கவலைப்படலை அப்படின்றத ஐ டோன்ட் கேர் ஃபார் ஹிம், ஐ டோன்ட் கேர் ஃபார் ஹிம் அப்படின்னு சொல்லலாம். அவன் மூஞ்சி எனக்கு பிடிக்கல அப்படின்றத ஐ டோன்ட் லைக் ஹர் ஃபேஸ், ஐ டோன்ட் லைக் ஹர் ஃபேஸ் அப்படின்னு சொல்லலாம். நான் டிக்கெட் வச்சில்லை அப்படின்றத ஐ டோன்ட் ஹாவ் அ டிக்கெட், ஐ டோன்ட் ஹாவ் அ டிக்கெட் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு படிக்கவே பிடிக்கல அப்படின்றத ஐ டோன்ட் லைக் ஸ்டடியிங், ஐ டோன்ட் லைக் ஸ்டடியிங் அப்படின்னு சொல்லலாம். இது யார் செஞ்சதுன்னு எனக்கு தெரியாது அப்படின்றத ஐ டோன்ட் நோ ஹூ மேட் திஸ், ஐ டோன்ட் நோ ஹூ மேட் திஸ். சீக்கிரமாக எழுந்திருக்கிறதுல எனக்கு கவலை இல்லை அப்படின்றத ஐ டோன்ட் மைண்ட் கெட்டிங் அப் ஏர்லி, ஐ டோன்ட் மைண்ட் கெட்டிங் அப் ஏர்லி அப்படின்னு சொல்லலாம். எனக்கு நீண்ட நேரம் இங்கே காத்திருக்கிறதுக்கெலாம் விருப்பம் இல்லை அப்படின்றத ஐ டோன்ட் வாண்ட் டு வெயிட் தட் லாங், ஐ டோன்ட் வாண்ட் டு வெயிட் தட் லாங் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு இது பிடிக்காது அப்படின்றத ஐ டோன்ட் லைக் திஸ் ஒன், ஐ டோன்ட் லைக் திஸ் ஒன் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு இனி இது தேவையில்லை அப்படின்றத ஐ டோன்ட் வாண்ட் எனி மோர், ஐ டோன்ட் வாண்ட் எனி மோர் அப்படின்னு சொல்லலாம். இது என்னன்னே எனக்கு தெரியல அப்படின்றத ஐ டோன்ட் நோ வாட் இட் இஸ், ஐ டோன்ட் நோ வாட் இட் இஸ் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு இது பிடிக்கவே இல்லை, ஐ டோன்ட் லைக் இட் எய்தர். எனக்கும் இது பிடிக்கலன்றத ஐ டோன்ட் லைக் இட் எய்தர், ஐ டோன்ட் லைக் இட் எய்தர் அப்படின்னு சொல்லலாம். அவனை அடிக்கடி இப்போல்லாம் அதிகமாக பார்க்குறதே இல்லை அப்படின்றத ஐ டோன்ட் see much of him, ஐ டோன்ட் see much of him அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில பார்ட்ஸ்லாம் சிக்கன் பார்ட்ஸ்லையோ இல்லை ஃபிஷ்லேயோ மீட்டில் ஒரு சில பார்ட்ஸ்லாம் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு இப்படி சொல்லலாம் ஐ டோன்ட் ஈட் சிக்கன் ஸ்கின், ஐ டோன்ட் ஈட் சிக்கன் ஸ்கின். கோழியோட தோலை நான் சாப்பிட்றதில்லன்றது இப்படி சொல்லலாம். எனக்கு அவனோட அட்ரஸ் தெரியாது அப்படின்றத ஐ டோன்ட் நோ ஹிஸ் அட்ரஸ், ஐ டோன்ட் நோ ஹிஸ் அட்ரஸ் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு சமைக்க தெரியாது அப்படின்றத ஐ டோன்ட் நோ ஹவு டு குக், ஐ டோன்ட் நோ ஹவு டு குக் அப்படின்னு சொல்லலாம். அதில் எதுவுமே எனக்கு பிடிக்கல அப்படின்றத ஐ டோன்ட் லைக் எனி ஆஃப் தெம், ஐ டோன்ட் லைக்
எனி ஆஃப் தெம் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு இந்த ஜாக்கெட் பிடிக்கல அப்படின்றத ஐ டோன்ட் லைக் திஸ் ஜாக்கெட், ஐ டோன்ட் லைக் திஸ் ஜாக்கெட் அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் குளிராக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை, ஐ டோன்ட் கேர் இஃப் இட்ஸ் அ பிட் கோல்டு, ஐ டோன்ட் கேர் இஃப் இட்ஸ் அ பிட் கோல்ட் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு இன்றைக்கி வேலை செய்யவே மனசே இல்லை அப்படின்றத ஐ டோன்ட் ஃபீல் லைக் ஒர்க்கிங் டுடே, ஐ டோன்ட் ஃபீல் லைக் ஒர்க்கிங் டுடே அப்படின்னு சொல்லலாம். எனக்கு ஒன்றும் அந்த ஆளோட ரொம்ப பழக்கம்லாம் கிடையாது, அந்த பர்சனோட ரொம்ப பழக்கம்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை ஐ டோன்ட் கெட் அலாங் வித் தட் கை, ஐ டோன்ட் கெட் அலாங் வித் தட் கை அப்படின்னு சொல்லலாம். என்கிட்ட அப்போ இருந்துச்சு, இப்போ இருக்குதா என்னான்னு எனக்கு தெரியல, ஏதோ ஒரு பொருள் அப்போ இருந்துச்சு இப்போவும் இருக்குதா என்னான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை ஐ டோன்ட் நோ இஃப் ஐ ஸ்டில் ஹாவ் இட், ஐ டோன்ட் நோ இஃப் ஐ ஸ்டில் ஹாவ் இட் அப்படின்னு சொல்லலாம். அவள் சொல்கிற கதையெல்லாம் உண்மைன்னு எனக்கு தோணலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை ஐ டோன்ட் திங்க் ஹர் ஸ்டோரி இஸ் ட்ரூ, ஐ டோன்ட் திங்க் ஹர் ஸ்டோரி இஸ் ட்ரூ அப்படின்னு சொல்லலாம். அது செய்யணும்னு நான் நினச்சே பார்க்கல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை ஐ டோன்ட் திங்க் வி ஷுட் டூ தட், ஐ டோன்ட் திங்க் வி ஷுட் டூ தட் அப்படின்னு சொல்லலாம். இந்த கேமை நான் லூஸ் பண்ண விரும்பலை, இதில் தோக்கிறதுக்கு நான் விரும்பலை அப்படின்றத ஐ டோன்ட் வாண்ட் டு லூஸ் திஸ் மேட்ச், ஐ டோன்ட் வாண்ட் டு லூஸ் திஸ் மேட்ச் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு தெரியும் இதுக்கு நான் தகுதியானவ இல்லை அப்படின்றது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை ஐ நோ தட் ஐ டோன்ட் I know that I don't deserve it, I know that I don't deserve it. எனக்கு வெயிலாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறத ஐ டோன்ட் மைண்ட் ஹாட் வெதர், ஐ டோன்ட் மைண்ட் ஹாட் வெதர். ஒரு ஹோட்டல் போகிறோம், அங்கே போயிட்டு கொஞ்சம் சாப்பாடு சூடாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை காஃபி சூடாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படி சொல்லுவோம் இல்லையா, அதுதான் ஐ டோன்ட் மைண்ட் இஃப் இட்ஸ் ஹாட் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு இங்கே சாப்பிட பிடிக்கல அப்படின்றத ஐ டோன்ட் வாண்ட் டு ஈட் ஹியர், ஐ டோன்ட் வாண்ட் டு ஈட் ஹியர். எனக்கு தனியாக போகிறது விருப்பம் இல்லை, ஐ டோன்ட் வாண்ட் டு கோ அலோன், ஐ டோன்ட் வாண்ட் டு கோ அலோன் அப்படின்னு சொல்லலாம். சரி, ஏதோ ஒரு விஷயம் நடக்கலை இல்லை நடக்க போகுது, அதனோட இன்ஃபர்மேஷன் இன்னொருத்தருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவருக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை ஐ டோன்ட் நோ இஃப் ஹீ நோஸ் இட், ஐ டோன்ட் நோ இஃப் ஹீ நோஸ் இட், ஐ டோன்ட் நோ இஃப் ஹீ நோஸ் இட். அவருக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல. ஐ டோன்ட் நோ இஃப் ஹீ நோஸ் இட், ஐ டோன்ட் நோ இஃப் ஹீ நோஸ் இட். எனக்கு எந்த விளக்கமும் தேவையில்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை ஐ டோன்ட் நீட் எனி எக்ஸ்ப்ளனேஷன், ஐ டோன்ட் நீட் எனி எக்ஸ்ப்ளனேஷன். உன்னோட பாஸ்ட் எப்படி இருந்தாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை அப்படின்றத ஐ டோன்ட் கேர் அபவுட் யுவர் பாஸ்ட், ஐ டோன்ட் கேர் அபவுட் யுவர் பாஸ்ட். என் எக்ஸாம்லாம் ஃபெயில் ஆகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, ஃபெயில் ஆக விரும்பலை அப்படின்றத ஐ டோன்ட் வாண்ட் டு ஃபெயில் மை எக்ஸாம்ஸ், ஐ டோன்ட் வாண்ட் டு ஃபெயில் மை எக்ஸாம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல அப்படின்றத ஐ ஜஸ்ட் டோன்ட் நோ வாட் டு சே, ஐ ஜஸ்ட் டோன்ட் நோ வாட் டு சே அப்படின்னு சொல்லலாம். அடுத்து என்ன செய்யுதுன்னு எனக்கு புரியல தெரியல அப்படின்றத ஐ டோன்ட் நோ வாட் டு டூ நெக்ஸ்ட், ஐ டோன்ட் நோ வாட் டு டூ நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு பொதுவாகவே இறைச்சி சாப்பிட மாட்டேன், நான் பொதுவாகவே இறைச்சி சாப்பிட மாட்டேன் அப்படின்றத ஐ டோன்ட் யூஸ்வலி ஈட் ரெட் மீட், ஐ டோன்ட் யூஸ்வலி ஈட் ரெட் மீட் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு ஸ்கூலுக்கு போக விருப்பம் இல்லை, எனக்கு போக பிடிக்கல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை ஐ டோன்ட் வாண்ட் டு கோ டு ஸ்கூல், ஐ டோன்ட் வாண்ட் டு கோ டு ஸ்கூல் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு அது ரெண்டுமே வேண்டாம் அப்படின்றது ஐ டோன்ட் வாண்ட் எய்தர் ஆஃப் தெம், எனக்கு அது ரெண்டுமே வேண்டாம் அப்படின்றத ஐ டோன்ட் வாண்ட் எய்தர் ஆஃப் தெம், ஐ டோன்ட் வாண்ட் எய்தர் ஆஃப் தெம் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு உங்க கூட பேசவே விருப்பம் இல்லை அப்படின்றத ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் டு யூ, ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் டு யூ அப்படின்னு சொல்லலாம். எனக்கு அதை விட்டு கொடுக்க விருப்பமே இல்லை அப்படின்றத ஐ டோன்ட் வாண்ட் டு கிவ் அப், ஐ டோன்ட் வாண்ட் டு கிவ் அப் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் சொல்கிறத
வந்து என்னால் ஏற்றுக்கவே முடியாது, அக்ரி பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறது ஐ டோன்ட் அக்ரி வித் யூ. ஐ டோன்ட் அக்ரி வித் யூ அப்படின்னு சொல்லலாம். என்கிட்ட பணம் எதுவும் இல்லை அப்படின்றத ஐ டோன்ட் ஹாவ் மனி. ஐ டோன்ட் ஹாவ் மனி அப்படின்னு சொல்லலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. Thank you for watching. Thank you for supporting. Happy learning everyone.